ஹே ஹலோ பிரைஸ் தி லார்ட். உங்களை யாராச்சும் லவ் பண்றாங்களா ஒன் சைடா? உங்களுக்கு யாராச்சும் லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்களா? யாராச்சும் லவ்வுக்காக உயிரை கொடுத்துருக்காங்களா? ஒருத்தர் ரொம்ப வருஷமா உங்களை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காருங்க. அவரு உங்களுக்காக ஒரு பெரிய லவ் லெட்டரும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நீங்க என்னைக்காச்சும் படிச்சிருக்கீங்களா? அவர் வேற யாருமே இல்லைங்க, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் எழுதின லவ் லெட்டர்ல நான் கொஞ்சம் படிக்கிறேன், நீங்க கேளுங்களேன். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகிய கீத வாக்கிய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி பாதுமை மரம் பூ பூத்து வெட்டிக்கிளியும் பாரமாகி பசி தீவனமும் அச்சு போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டிவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. இன்னைக்கு நீங்க யார நினைச்சிட்டு இருக்கீங்க? யார நினைச்சிட்டு இருந்தாலும் சரிங்க, அவங்கள எல்லாரையும் தூர தூக்கி போட்டுட்டு உங்களை ஒருத்தர் ஒன் சைடா ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவர் லவ் நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. அவர் கொடுத்த அந்த லவ் லெட்டரை என்னைக்காச்சும் எடுத்து படிக்க ஆரம்பிங்களேன். அந்த லவ் எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஒருத்தர் உங்களோட லவ்வுக்காக உயிரையே கொடுத்துருக்காரு சிலுவையில. அந்த லவ் அக்செப்ட் பண்ணீங்களா? உலகத்தின் அன்பை தேடி போகாம ஆண்டவரோட அன்பை தேடுங்க. ஆமென்.